ஸோ இதுதான் வந்து 2வது மற்றும் கடைசியான வீடியோ. ஸோ இதோட சாராம்சம் என்னென்னா, முதல் வீடியோ நீங்கள் சப்போஸ் பார்க்கலன்னா கூட என்னோட சாராம்சம் என்னென்னா, இந்த சாதி, சமயம், மதம், கடவுள் இந்த நம்பிக்கைகள் வந்து எனக்கு கிடையாது. இந்த நம்பிக்கைகள் நான் ஃபாலோ பண்ண விரும்பலை. இந்த சமய சடங்குகளை சாதி சடங்குகளை வந்து நான் யாருக்கும் பண்ண விரும்பலை. எனக்கு யாரும் பண்ண வேணாம். எனக்கு யாரும் பண்ண வேணான்னா என்னோடய நண்பர்கள், அவங்க தான் நான் சொல்கிறேன், மீன் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் யாருக்கும் பண்ண விரும்பலை, எனக்கு யாரும் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னோடய நிலைப்பாடு. இதை வந்து நீங்கள் வந்து என்ன முட்டாள், நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கீங்க, நான் முட்டாள், பைத்தியம், லூஸு, மென்டலு, அதாவது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இந்த உலகம் வந்து ஒரு சைடில் போயிட்டுருக்கு, நான் வேறு ஒரு சைடில் போயிட்டுருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் லூஸு, மென்டல் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்காங்க. நானும் கேள்விப்படுறேன். பட் அது ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கல. ஏன்னா அது உங்களோட நம்பிக்கை, உங்களுடைய அனுபவம், அவ்வளோதான். உங்களுடைய எக்ஸ்போஷர், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரியும் நான் யார், நான் என்ன நம்புகிறேன், என்ன நம்பக்கூடாது, எனக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய லைஃப் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து அது எனக்கு 2வது பட்சம் தேவையில்லாத விஷயம். அதனால் அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக. ஸோ எனக்கு தெரியும் நான் யார், நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கான பிளான் என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து 2019 அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டென்ட் வைக்கும் போது, அப்போ அவர் வீட்டில் மயங்கி விழுந்தபோது பாலு வந்தார். அதுக்கப்புறமா அவங்க 2 பேர், அம்மாவையும் அப்பாவையும் நான் அப்போது ஹைதராபாத்தில் நான் என்னோடய ஆஃபீஸில் இருந்தேன். ஸோ அப்போது வந்து ஹைதராபாத்தில் தான். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வரத்துக்குள்ளே இவங்க வந்து அம்மாவையும் அப்பாவையும் மண்டகத்தூர் கூப்பிட்டு போயிட்டு, மண்டகத்தூரில் வந்து அம்மாவை அத்தைக்கிட்ட, சுந்தரி அத்தைக்கிட்ட விற்றுட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் பின்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 17 16 17 19 அந்த 3 வருஷம் ஏதோ இதில். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா அம்மாவை வந்து மண்டகத்தூர்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா அப்பா ஓரளவுக்கு நார்மலாக இருந்தார். அதுக்கப்புறமா 2020 தான் மேஜரான ஆப்ரேஷன் நடந்தது. அதுலேருந்து ரிகவரி ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆச்சு. அதில் வந்து எக்கச்சக்கமான டைம் ஹாஸ்பிட்டல், டெய்லி இல்லை வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அப்போ சென்னையில் இருந்ததால் அம்மாவை வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு நான் போயிடுவேன். ஸோ காலையில் போயிட்டு மத்தியானம் வருது, இல்லை ஈவினிங் வருது, அதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போச்சு. ஸோ ஒரு சில டைம் 2-3 நாள் வெளியே ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். ஏன்னா அப்போது 2020 வந்து ஒரே ஒரு மேஜர் ஆப்ரேஷன் தான். பட் நிறைய விசிட் தேவைப்பட்டது, ஹாஸ்பிட்டல் விசிட், 1 நாள் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்து காலில் இதுவாகி அது ஒரு 3 ஆப்ரேஷன் நடந்தது. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் மாதம் நடந்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது 2 நாள் 3 நாள் இல்லை 4 நாள் அந்த மாதிரிலாம், ஜென்ரல் வார்டு, ஐசியூ அந்த மாதிரிலாம் நிறைய டைம் நடந்திருக்கு. அதை தாண்டி 1 நாள் விசிட், 2 நாள் விசிட் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து அம்மாவை வந்து சென்னையில் இருக்கும்போது அந்த லாக்டவுன் டைம்லலாம் அம்மாவை வந்து பார்த்துட்டது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சிவகுமார்னு ஒரு அட்வொகேட் இருக்கார். ஸோ அவர் வந்து அம்மாவுக்கு தேவையான சாப்பாடு, மருந்து, மாத்திரை, அவங்களுக்கு ஒன்றுக்கு போனால் 2க்கு போனால் அதை க்ளீன் பண்ணுறது, வாந்தி எடுத்தால் அதை க்ளீன் பண்ணுறது, அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கறது, ஃபுட்டு கொடுக்கறது, இதெல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அண்ணன் சிவகுமார் வந்து ஃப்ரெண்ட்னா, அவர் என்னோட வயசு கிடையாது, என்னை விட 10 வயசு அதிகமானவர். அவரோட சிவகுமாரோட அண்ணன் ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருக்கார். அவரை விட ஒரு 10 வயசு அதிகமானவர். அவர் எவ்வளவோ அம்மாவுக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அறிவரசன் ஒரு தோழர் இருக்கார். அவர் வந்து டபுள் பிடெக் அண்ணா யூனிவர்சிட்டி. அவர் வந்து அம்மாவுக்காக எவ்வளோ விஷயங்கள், மருந்து, மாத்திரை, சாப்பாடுலேருந்து எவ்வளோ நாள் வந்து லாக்டவுனில் எல்லா தடைகளையும் தாண்டி வந்து அவங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், அவங்க வேற ஒரு இடத்துல சிவகுமாரோட வீட்டில் தனியாக இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே சாப்பாடு கொடுத்து, மருந்து கொடுத்து, மாத்திரை கொடுத்து, யூரின் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுலேருந்து, வாந்தி க்ளீன் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ விஷயங்கள், டெய்லி 2 வேளை டீ காஃபி கொடுக்கறதுலேருந்து, காலையில் ஒரு டைம் டீ காஃபி கொடுக்குறது, அந்த லாக்டவுன் டைமில் எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லாத போது அவ்வளோ பண்ணி அவங்க தான் வந்து அம்மாவை வந்து இது பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்த லெவலில் வேறு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி எபி ஆஷ்லி ஜார்ஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் தான். அதுக்கப்புறமா இனாமுல் ஹாசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு முஸ்லீம். அதுக்கப்புறமா ரிச்சர்ட் ஜான் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கிறிஸ்டியன் தான். ஸோ இந்த மாதிரி பலவேறு மதங்கள், பலவேறு ஜாதிகள், அவங்களாம் என்னென்ன ஜாதின்னு கூட எனக்கு தெரியாது. கைலாஷ்னு ஒருத்தர் இருக்கார், இப்போ ரீசெண்டாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இருக்கார். ஜெயந்தி அம்மான்னு இருக்காங்க.
ஸ்ரீதேவி. ஸோ இந்த மாதிரி வந்து நண்பர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுலேருந்து ஒரு டைமும் அதை தாண்டி இப்போது ரீசெண்டாக வந்து பாபு, ஹேமலதாவோட ஹஸ்பண்ட் பாபு. ஸோ அவர் வந்து அவர் அவர் வந்து வேறு ஜாதி, அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி, அவர்கிட்ட நான் பேசக்கூட கூடாது அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. பழகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அம்மாவுக்கு ஒரு தேவை அப்படின்ற போது முதல் ஆளாக வந்து அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து மருந்துலேருந்து எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தது பாபு தான் பண்ணி கொடுத்தாரு. இப்போ ரீசெண்டாக சொல்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி அம்மாவுக்கு தேவைப்படும் போது, அம்மா கஷ்டப்பட்டுருக்கும் போது, அம்மா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தபோது கூட சிவகுமார் தோழர் வந்தார். அவர் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தார், அங்கே ஹாஸ்பிட்டல்லே படுத்துட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி எல்லா காலகட்டத்தில் நான் சொல்கிறது வந்து பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழ்நிலைகள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது, இல்லை அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது, இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தபோது, இல்லை அவங்கள தனியாக விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ எல்லா காலகட்டத்துலேயும் உதவி பண்ணது அப்படின்றது வந்து இந்த மாதிரி நண்பர்கள் மட்டும்தான். ஸோ இந்த நண்பர்கள் அப்படின்றவங்க இவங்க என்ன ஜாதி, என்ன பல்வேறு ஜாதி மதங்களை சேர்ந்தவங்கள அதை பார்த்து நம்ம அவங்கக்கிட்ட பழகிறது கிடையாது. ஆனால் அம்மாவுக்கு தேவையான யூரின் டாய்லெட்லேருந்து அவங்க வாந்தி எடுக்கிறதுலேருந்து அவங்க க்ளீன் பண்ணி அவங்க பார்த்துட்டாங்க. ஒரு சில டைம் மயக்கம் போட்டு வந்த போதெல்லாம் அறிவரசன் எவ்வளோ தூக்கிட்டு போயிட்டு எவ்வளோ என்னவோ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணினது எல்லாமே நண்பர்கள் தான். அவங்க எந்த ஜாதியும் மதத்திலேருந்தும் வரல. இப்போது பங்காளிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் அந்த வீடியோவில் நான் ப்ரமோட் பண்ணுறது. நான் திரும்ப போட்டு ரிமைண்ட் கொடுக்குறது. நாங்கள் 3 பேருமே பண்ணியிருக்கோம், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த விதமான சடங்கும் தேவையில்லை, எனக்கும் பண்ணாதீங்க, நானும் பண்ண விரும்பலை, இதை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு இருக்காங்களாம். ஸோ இப்போ வந்து அம்மா இறந்த பிறகு அப்போ ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி தெரிஞ்ச உடனே ஒரு சில பேர் வந்துட்டு நாங்கள் தான் பங்காளிகள், எங்களுக்கு இந்த உரிமை இருக்குது, அந்த உரிமை இருக்குது, வந்து இப்போ உடம்பை வந்து தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் சொன்னாங்க. இன்னொரு குரூப் வந்து உடம்பு தானம் கொடுத்துடலாம், அந்த உறுப்புகளை தானம் கொடுத்துடலாம், ஆனால் வந்து உடம்பு அட்லீஸ்ட் ஒரு கை கால்னால் எங்களுக்கு தேவை, அதை வச்சு நாங்கள் சடங்குகள் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா எங்களோட 5 தலைமுறை 10 தலைமுறை வந்து பாதிக்கப்படும், உன்னோட 5 தலைமுறை 10 தலைமுறை பாதிக்கப்படும். சடங்கு வேணாம் அப்படின்றது உன்னோட தனிப்பட்ட முடிவாக இருந்தாலும் அதோட பாதிப்பு வந்து எங்களோட எல்லா பங்காளிக்கும் 5 தலைமுறைக்கும் 10 தலைமுறைக்கும் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாமே அவங்க வர்றது வந்து இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க, சாவுக்கு வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நாம் அவங்கள எந்த உதவியும் கேட்டதும் கிடையாது, அவங்களும் நம்மளுக்கு எந்த உதவியும் பண்ணுறதும் கிடையாது. அவங்களுக்கும் நம்மளுக்கும் வேறு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் போது, அம்மாவுக்கு உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சது எல்லாமே நண்பர்கள் தான். அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஜாதி சமயங்கள்லாம் தொடர்ந்து நாம் சொல்லிகிட்டு இருக்க இந்த ஃப்ரீ திங்கிங் அப்படின்ற இந்த நீங்கள் நாத்திகர்னு சொல்லலாம், இல்லை இறை நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க தான், மனித நேயத்தை முதன்மையாக வச்சுட்டு இருக்கிறவங்க தான். ஸோ உதவி பண்ணது எல்லாமே கூட இருந்து அவங்க சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணது இந்த மாதிரி நண்பர்கள் தான் பெரும்பாலும். ஸோ குமரேசன் மாமா அவர் ரிலேட்டிவ் தான். அவர் எவ்வளவோ அம்மாவுக்காக நிறைய விஷயங்கள் அவர் கேர் எடுத்து கேட்டு பண்ணினவர் குமரேசன் மாமா. ஸோ அவரையும் உறவினர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ செந்தில், குமரேசன் மாமா, இந்த மாதிரி ஒரு சில பேர் உறவினர்களும் இருக்காங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி பண்ணுறது வந்து நண்பர்கள் மட்டும்தான். ஸோ இந்த சாவு டெத்து வரும்போது அப்போ மட்டும் ஹாஸ்பிட்டல் வாசலில் வந்து எனக்கு இது கை வேணும், கால் மற்ற உறுப்புலாம் கொடுத்துருங்க, எனக்கு அட்லீஸ்ட் கை கால்லாம் கொடுங்க, அதை வச்சு நாங்கள் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு எதுவுமே கொடுக்காதீங்க, ஃபுல் இதுவும் வேணும், மற்ற ஜாதிக்காரங்க கொடுத்துக்கிட்டோம், நம்ம ஜாதியில் வந்து இதெல்லாம் பண்ண தேவையில்லை, எவ்வளோ அனாதை பணம் இருக்குது அவங்க பண்ணட்டும் அப்படின்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணாங்க. நான் சிம்பிளாக சொல்கிற ஒரே விஷயம் இதுதான், உங்களோட நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கோங்க, என்னோட நம்பிக்கையை நான் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, நான் உங்களுக்குள்ளே வரல. சிம்பிளான விஷயம். உங்களை நான் இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தேன்னு தெரியல, கல்யாணத்தில் சாவில் மட்டும் பார்த்துட்டு, உதவி தேவைப்படும் போது நானும் உங்ககிட்ட கேட்கல, நீங்களும் எங்ககிட்ட வரல, மற்ற எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாத போது இதுக்கு சாவு, இந்த சம்பிரதாயம், சாதியை காப்பாற்றணும், சாதி அமைப்புகளை காப்பாற்றணும், சடங்குகளை காப்பாற்றணும் அப்படின்ற போது மட்டும் வந்து அந்த உரிமை கொண்டாடுறது வந்து இது மனிதநேயமே இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து என்ன சொல்கிறது தெரியல. அதனால் இந்த காரியம், 8ஆம் துக்கம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் வாங்க, ஃபோட்டோ வைக்கிறேன், பொருள் தேவை, ஒரு மளிகை சாமான் வாங்கி போடணும், காய்கறி வாங்கி போடணும், மற்ற விஷயங்கள் வாங்கி போடணும்னு நான் வாங்கி போடுறேன், நீங்கள் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எனக்கு இந்த பூநூல் போடுறது, வேஷ்டி கட்டுறது, குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, தர்பை கட்டுறது, தண்ணி ஊற்றுறது, ஸோ இந்த மாதிரியான
எந்த விதமான சாஸ்திர சம்பிரதாயங்களையும் என்னோட மேலே திணிக்காதீங்க. அது எனக்கு தேவையில்லாதது, எனக்கு நம்பிக்கை இல்லாதது, அப்பாவால் பண்ண முடியாது. அப்பாவுக்கும் அதில் பெருசாக அவர் நீங்கள் சொல்கிறதால அவர் உடன்படுவாரை தவிர அவருக்கும் அதில் பெரிய உண்மையிலே கிடையாது. பட் நீங்கள் எல்லாமே சொல்லி கம்பல் பண்ணும்போது அவர் ஓகேன்னு தான் சொல்லுவார். அவரால் பண்ண முடியாது, என்னால் என்ன பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் காரியம் பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள், நான் அதில் உள்ளே வரத்துக்கு விருப்பப்படல, உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறேன்னு தவிர அதை தாண்டி என்னை உட்கார வைக்காதீங்க. நான் என்னோடய வழியில் தான் இருப்பேன். அது தயவு செஞ்சு அது என்னோட சின்ன தாழ்மையான வேண்டுகோள். இல்லை நீங்கள் சிம்பிளாக பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா 8ஆம் துக்கமோ இல்லை காரியமோ நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறேன், மாலையை போடுங்க, நீங்கள் கற்பூரம் உடைக்கிறீங்களோ இல்லை தேங்காய் உடைக்கிறீங்களோ, கற்பூரம் ஏற்றுறீங்களோ, சாப்பாடு போடுறீங்களோ, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நான் அன்னதானம் பண்ணிட்டு போகலாம். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி எந்த விதமான ஆன்மா ஆவி இதெல்லாமே உங்களோட நம்பிக்கை தான். எல்லாருமே உங்களுக்கு வள்ளலாரெலாம் தெரியும். வள்ளலாரெலாம் எப்படி கீழ்ச்சி தொங்க போட்டார், இந்த சாதி சமய மதங்கள் சாஸ்திரங்கள் சடங்குகள்லாம் எந்த அளவுக்கு கீழ்ச்சி தொங்க, ஒரு மனுஷன் செத்த பிறகு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா சொல்லி வள்ளலார் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புரட்டி பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு. எல்லாருமே வள்ளலார் நம்புவீங்க பெரும்பாலும். ஸோ கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்கள். உங்கள் சைடில் இருக்கிற ஒரு ஆளே என்ன சொல்லியிருக்காரு, அவர் தீயிட்டு கொடுக்குறது உங்களோட வேதங்கள் தான், உங்களோட அந்த வேத சாஸ்திர ஆரிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் தான் அவரை தீயிட்டு எரித்து கொடுத்துனாங்க. அவர் அந்த மாதிரி உண்மையை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆன்மா ஆவி புண்ணியம் பூர்வம் புண்ணியம் இதெல்லாமே கதைகள், மூட நம்பிக்கைகள், பல்லாயிரக்கணக்கான வருஷமாக இருக்கிற மூட நம்பிக்கைகள். இதில் இருந்து வெளிப்படுறதுக்கு நான் விருப்பப்படுறேன். என்னை என்னோடய வழியில் விடுங்க அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். நீங்கள் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். என்னை அதில் இன்வால்வ் பண்ணாதீங்க, அப்பாவை இன்வால்வ் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன உதவி தேவையோ நான் அதை பண்ணுறேன். நான் வெளியில் தான் இருப்பேனே தவிர நீங்கள் தான் மற்றது எல்லாமே பண்ணணும். நான் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். இல்லை சிம்பிளாக பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மாலைக்கு படத்துக்கு மாலையை போட்டு சாப்பாடுமோ இல்லை காரியமோ சாப்பாடு போட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அன்னதானம் பண்ணலாம். அதில் எனக்கு ஒன்றும் பெரிய மாற்று கருத்து கிடையாது. அது சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய நிலைப்பாடு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சாப்பாடு போடலாம், இல்லை படத்தை போட்டு மாலையை போட்டு சாப்பாடு போடலாம், படைக்கலாம். நீங்கள் கற்பூரம் ஏற்றுங்க, தேங்காய் உடைங்க, அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வாங்கின்னு தரேன், நீங்கள் பண்ணுங்கள். நான் வெளியில் தான் இருப்பேன், நீங்கள் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுறதுனா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பண்ணலாம். நானே பண்ணுறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய நிலைப்பாடு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள்